Hello everyone, welcome to Mommy's class. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் டீச்சிங் ஆர்டர் ஆஃப் ஃபோனிக்ஸ். ஸோ நம்ம இதை வேறு மாதிரியும் சொல்லலாம், ஹவு டு மேக் ஆர் கிட்ஸ் டு ரீட் ஃபாஸ்டர் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ், இந்த மாதிரி நம்ம சொல்லலாம் இதை. ஸோ இப்போ பாருங்கள், ஃபோனிக்ஸ் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் படிக்கிறாங்க அப்படின்னும் போது இந்த ஃபோனிக்ஸ் இல்லாமல் அவங்களால இங்கிலீஷை ஃபுல்லாக படிக்கவே முடியாதுங்க. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் படிக்கும்போது கண்டிப்பாக இந்த ஃபோனிக்ஸை தெரிஞ்சிருக்கணும். நாம் குழந்தைங்களுக்கு நாமளே வீட்டில் உட்காந்து சொல்லிக் கொடுக்கும்போது அது இன்னுமே அவங்களால சீக்கிரமாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நீங்களே உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த ஃபோனிக்ஸ் பேசிக்லேருந்து சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களால சீக்கிரமாக புரிஞ்சுக்க முடியும். இப்போ உங்கள் குழந்தைங்க கேஜி லெவலில் இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க இந்த மாதிரியான ஃபோனிக்ஸை பேசிக்லேருந்தே கற்றுக்கிட்டாங்கன்னா ப்ரைமரி கிளாஸஸ் போகும்போது அவங்களால ஒரு வேர்டு, ஒரு சென்டென்ஸ், ஒரு பேராகிராஃப் ரீட் பண்ணுறதுக்கு சீக்கிரமாக ஈஸியாக பண்ணிட முடியும். ஸோ இந்த ரீடிங் எபிலிட்டியை கண்டிப்பாக டெவலப் பண்ணுறதுக்கு ஃபோனிக்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் குழந்தைங்க. ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான ஃபோனிக்ஸை எப்படி சொல்லிக் கொடுக்கணுங்கிறத பேசிக்லேருந்து சொல்லிக் கொடுங்க. இப்போ பாருங்கள், டீச்சிங் ஆர்டர் ஆஃப் ஃபோனிக்ஸ் பார்க்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி பேசிக்லேருந்து இந்த ஃபோனிக்ஸை சொல்லிக் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கணும், இப்போ கேஜி லெவலில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா லெட்டர் சவுண்ட்ஸ். இப்போ நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜில் 26 லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 26 லெட்டர்ஸில் நம்ம 5 லெட்டர்ஸை வவல்ஸ்னும் மீதி உள்ள 21 லெட்டர்ஸை கான்சனன்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு லெட்டருக்குமான சவுண்ட்ஸும் நம்ம குழந்தைங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வேர்ட்ஸை ரீட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபோனிக்ஸோட கான்செப்டே இதுதான், ஒரு லெட்டருக்கான சவுண்டை தெரிஞ்சுக்கிட்டு அதை ரீட் பண்ணுறது தான் ஃபோனிக்ஸ்னு சொல்லுவோம். ஷார்ட் வவல்ஸ் அண்ட் லாங் வவல்ஸ். அந்த வவல்ஸ்லேயே நமக்கு வந்து 2 திங்ஸ் இருக்குது, ஒன் இஸ் ஷார்ட் அண்ட் ஒன் இஸ் லாங் வவல்னு சொல்லுவோம். அண்ட் இந்த ஷார்ட் வவல் சவுண்ட் என்ன, லாங் வவல் சவுண்ட் என்ன, ஒவ்வொரு லெட்டருக்குமான சவுண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து லெட்டர் சவுண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து சிவி பிளெண்ட். இப்போ ஒவ்வொரு லெட்டருக்குமான சவுண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு அந்த 2 லெட்டர்ஸாக சேர்த்து எப்படி ரீட் பண்ணணும். இப்போ இந்த கான்சனன்ட் லெட்டர் படிச்சிருப்பாங்க, வவல் லெட்டர்ஸ் படிச்சிருப்பாங்க. ஒரு சி லெட்டரையும் ஒரு வி லெட்டரையும் எப்படி சேர்த்து ரீட் பண்ணுறது, கான்சனன்ட் அண்ட் வவல் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம எப்படி ரீட் பண்ணுறதுங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். அண்ட் இந்த 2 லெட்டர் பிளெண்ட் சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் சிவிசின்னும் போது கான்சனன்ட் வவல் கான்சனன்ட், ஒரு கான்சனன்ட் லெட்டர், ஒரு வவல் லெட்டர், ஒரு கான்சனன்ட் லெட்டர். பிஏடி, ப ஆட், பேட், ப ஆன், பேன், அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு சிசின்னும் போது டபுள் கான்சனன்ட், ஆர், ஸ்டார். சிவிசின்னும் போது சி கான்சனன்ட் வவல் அண்ட் டபுள் கான்சனன்ட். ப ஆல், பால்ஸ், சிங், இந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியான வேர்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கணும். அண்ட் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் சைட் வேர்ட்ஸை நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணுங்க. ஃபோனிக்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி தான் இந்த சைட் வேர்ட்ஸுங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம இது வரைக்கும் ஒவ்வொரு லெட்டருக்குமான சவுண்ட்ஸ் வச்சு ரீட் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுத்துருப்போம். அண்ட் இந்த சைட் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த வேர்டு பார்த்ததுமே அது என்ன வேர்டுன்னு நம்ம சொல்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த சவுண்ட்ஸ் வச்சுலாம் இங்கே நம்ம ரீட் பண்ண மாட்டோம் சைட் வேர்ட்ஸில். இப்போது டிஹெச்இ இருக்குன்னா இதை நம்ம சவுண்ட்ஸ் வச்சு ரீட் பண்ண சொல்லிக் கொடுக்கக்கூடாது. ஏ அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கக்கூடாது. டிஹெச்இ இருக்குன்னா அந்த வேர்டை பார்த்ததுமே அதை தான் நம்ம சைட் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம். சைட்னா பார்க்குறது, அந்த வேர்டை பார்த்ததுமே அது என்ன வேர்டு அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. ஆர். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து தனித்தனியாக ஒவ்வொரு வேர்ட்ஸாக நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அண்ட் இந்த சைட் வேர்ட்ஸ் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சென்டென்ஸ், ஒரு பேராகிராஃப் ரீட் பண்ணணும் அப்படின்னும் போது. ஸோ இந்த மாதிரியான மோஸ்ட் ஆஃப் த சைட் வேர்ட்ஸ் நமக்கு ஒரு பேராகிராஃப் ஒரு லெசனில் இருக்குது அப்படின்னும் போது சைட் வேர்ட்ஸை கண்டிப்பாக குழந்தைங்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் இந்த சைட் வேர்ட்ஸை சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பிளென்ஸ்ன்றது என்னென்னா 2 லெட்டரையும் சேர்த்து ரீட் பண்ணுறது, சேர்த்து படிக்கிறது தான் பிளென்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், ஃப்ராக், எஃப்பும் ஆரையும் சேர்த்து நம்ம எப்படி ரீட் பண்ணுறோம், இங்கே டிஆர், ட்ராப், ஸ்டாப். ஸோ இந்த 2 லெட்டர்ஸை சேர்த்து நம்ம பிளெண்ட் பண்ணி ரீட் பண்ணுறது தான் பிளென்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து டயக்ராஃப்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா சேம் தான், 2 லெட்டரையும் சேர்த்து ரீட் பண்ணுறது. அண்ட் இங்கே வந்து இது 2 லெட்டரை சேர்த்து ரீட் பண்ணும்போது நமக்கு அந்த 2 லெட்டர்ஸோட சவுண்ட்ஸும் நம்ம சேர்த்து ரீட் பண்ணுவோம், அந்த மாதிரி சொல்லுவோம். டயக்ராஃப்ஸில் அப்படி கிடையாது, 2 லெட்டரையும் சேர்த்து ரீட் பண்ணும்போது நமக்கு சவுண்டே வேறு சேஞ்ச் ஆகி ஒரே சவுண்டாக இருக்கும். சிஹெச் சேர்த்து ரீட் பண்ணும்போது எஸ்ஹெச் வந்து டிஹெச் வந்து டபிள்யூஹெச் வந்து ஸோ 2 லெட்டரை சேர்த்து ரீட் பண்ணுறோம், ஆனால் சவுண்ட் வந்து ஒரே சவுண்டாக இருக்குதுன்னா அது டயக்ராஃப்ஸ். 2 லெட்டர்ஸை சேர்த்து ரீட் பண்ணுறோம் அண்ட் இந்த 2 லெட்டர்ஸோட சவுண்ட்ஸுமே நமக்கு கேட்குதுன்னும் போது அது பிளென்ஸ். அதாவது இப்போ குழந்தைங்க அப்படி படிக்கிறதுக்கு பதிலாக எஃப்ஆர்னு பார்த்தாலே அந்த மாதிரி சொல்கிறதுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். டிஆர் இருந்தால் எஸ்டி இருந்தால்
ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி பிளெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு வேர்டை குவிக்காக ரீட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தனித்தனியாக ஒவ்வொரு லெட்டரோட சவுண்ட்ஸும் வச்சு படிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பிளெண்ட்ஸு, டயக்ராஃப்ஸ் இதெல்லாமே தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னா சீக்கிரமாக அந்த வேர்ட்ஸை ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டாப், ட்ராப் அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு சைலண்ட் இ. ஸோ இந்த மாதிரி பிளெண்ட்ஸ், டயக்ராஃப் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம சைலண்ட் ஈயோட பர்பஸை சொல்லி கொடுக்கணும். ஸோ நமக்கு மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸில் சைலண்ட் இ கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த சைலண்ட் ஈயோட ஜாப்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துட்டோன்னா அந்த பிளேஸில் எப்படி அந்த வேர்டை ரீட் பண்ணணும், எந்தெந்த பிளேஸில் ஈயை சைலண்ட் பண்ணி ரீட் பண்ணணுங்கிறத குழந்தைங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இப்போ பாருங்கள், டேக், டான்ஸ், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ரீட் பண்ணும்போது ஈயோட சவுண்டை சொல்ல மாட்டோம். ட, ஆ, ன்ஸ், டான்ஸ். ட, யூ, ப, டியூப். வ, ஐஸ், வாய்ஸ். ஈயோட சவுண்டே நம்ம ரீட் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த பிளேஸில் ஈயை நம்ம சைலண்ட் பண்ணி ரீட் பண்ணணுங்கிறதையும் நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பாசி ஆர். ஸோ பாசி ஆர் அப்படின்னும்போது இந்த ஆர் லெட்டர் வவல்ஸ் கூட சேர்ந்து வரும்போது எப்படி அதோட சவுண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இப்போ இது வரைக்கும் சவுண்ட்ஸ் வச்சு ரீட் பண்ண கற்றுருப்பாங்க குழந்தைங்க. இப்போ இந்த ஆரோட சேர்ந்து ஒரு வவல் லெட்டர் ரீட் பண்ணும்போது அதோட சவுண்டே டிஃபர் ஆகும். இப்போ இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்க சவுண்ட்ஸ் வச்சு படிக்கும்போது க, அ, கேர் அப்படி தான் படிப்போம். ஏயோட சவுண்ட் நமக்கு ஆ, ஷார்ட் ஓவல் சவுண்டில் ஆ, லாங் ஓவல் சவுண்டில் ஏ. ஸோ இதை ரீட் பண்ணும்போது பாருங்கள், கார் அப்படி ரீட் பண்ணுவோம், ஆர் சவுண்டில் ரீட் பண்ணுவோம். ஸோ இந்த ஆர் ஏ கூட சேர்ந்து வரும்போது அதோட சவுண்ட் நமக்கு வந்து ஆர். அதே மாதிரி ஆர் ஐ கூட சேர்ந்து வரும்போது சவுண்டு. கேர்ள், ஷர்ட், ஹார்ட். ஸோ இந்த மாதிரி ஆர் எந்தெந்த வவல் லெட்டர்ஸ் கூட சேர்ந்து வரும்போது என்ன மாதிரியான சவுண்ட் சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அப்போ வேர்ட்ஸை ரீட் பண்ணும்போது ஆர் இருக்கிற பிளேஸில் அவங்க அதை எப்படி ரீட் பண்ணணுன்றதை புரிஞ்சுக்கிட்டு ரீட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வவல் டீம்ஸ் அண்ட் டிஃப்தாங்ஸ். ஸோ வவல் டீம்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா 2 வவல் லெட்டர்ஸ். 2 வவல் லெட்டர்ஸை சேர்த்து ரீட் பண்ணுறது தான் நம்ம வவல் டீம்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இங்கே 2 வவல் லெட்டர்ஸ் சேர்ந்து இருக்குது, இ, ஏ இருக்குது. இப்போ இது இ, ஏவை சேர்த்து ரீட் பண்ணும்போது ஈ சவுண்டில் ரீட் பண்ணணும், ஈச். இங்கே ஏஐ இருக்குது, ட்ரெயின், ஏய் அந்த சவுண்டில் ரீட் பண்ணுறோம். இப்போ டிஃப்தாங்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா அதுவும் 2 வவல் லெட்டர்ஸ் சேர்ந்து வர மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சவுண்ட்ஸ் வந்து நமக்கு டிஃபர் ஆகும். இங்கே பாருங்கள், கவ், ஔ, பாயில், ஆய் சவுண்டு. க்ரீம், இது வந்து நமக்கு வவல் டீம்ஸ். அண்ட் இந்த மாதிரி அந்த ஓஐ, ஓடபிள்யூ இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் எல்லாம் நம்ம டிஃப்தாங்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு க்ளூட் வேர்ட்ஸ். க்ளூட் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு குரூப் ஆஃப் லெட்டர்ஸ், ஒரு 2 or 3 காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸை நம்ம சேர்த்து எப்படி ரீட் பண்ணுவோம். இப்போ இங்கே பாருங்கள், இங், ஐஎன்ஜின்ற சவுண்டு வந்தாலே நம்ம இங்குன்னு படிக்கணும். ஐஎன்ஜிங்கிற லெட்டர்ஸ் நம்ம பார்க்கும்போதெல்லாம் இங்குன்னு படிக்கணும். அதே மாதிரி ஓஎன்ஜின்னு இருந்தால் ஆங், ஏஎன்கே ஆங்க், யூஎன்கே அங்க். ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். க்ளூட் வேர்ட்ஸ் அதாவது இந்த மாதிரி இந்த 3 லெட்டர்ஸை சேர்த்து படிக்கும்போது ஒரு சவுண்டு, இந்த மாதிரியான 3 லெட்டர்ஸ் எல்லாம் சேர்த்து படிக்கும்போது நமக்கு ஒரு சவுண்ட் கிடைக்குது அப்படின்னும் போது அதுதான் நம்ம வந்து க்ளூட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாங்க குழந்தைங்க அப்படின்னா அவங்களால சீக்கிரமாக வேர்ட்ஸை ரீட் பண்ண முடியும். இப்போ ஆங்க் இருக்குது அப்படின்னா ப, ஆங்க், பேங்க், அவ்வளோதான், சீக்கிரமாக ரீட் பண்ணிடலாம். ஒவ்வொரு லெட்டராக தனித்தனியாக படித்து அதை ரீட் பண்ணுறதுக்கு இல்லாமல் ப, ஆங்க், ஜ, அங்க், ஆங், ராங், சாங், சாங். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸை குவிக்காக ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரியான ஃபோனிக்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான ஃபோனிக்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களால சீக்கிரமாக வேர்ட்ஸை ரீட் பண்ணுறவும் சென்டென்ஸை ரீட் பண்ணவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ஃபோனிக்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் எல்லாமே நம்ம வீடியோவில் நான் இதுக்கு முன்னே போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் இந்த லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபோனிக்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டே தனியாக நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதில் போயிட்டு பேசிக்லேருந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ஃபோனிக்ஸ் எப்படி சொல்லிக் கொடுக்கணுங்கிறத நீங்கள் சொல்லிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாத்தையும் வச்சு நம்ம எப்படி ஒரு பேராகிராஃப் ரீட் பண்ணுறதுன்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த பேராகிராஃபில் ஃபர்ஸ்ட்டு தங்கிறது நமக்கு ஒரு சைட் வேர்டு. ஸோ சைட் வேர்ட்ஸ் மோஸ்ட்லி நமக்கு சென்டென்ஸில் இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஸோ சைட் வேர்ட்ஸ் அவங்க ஆல்ரெடி படிச்சிருக்காங்க அப்படின்னா வேர்ட்ஸை குவிக்காக ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். த சில்ட்ரன். ஸோ இந்த வேர்ட்ஸை ரீட் பண்ணும்போது இதில் நம்ம பார்த்தது பிளென்ஸ். இப்போ இங்கே பாருங்கள், பிளென்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், டயக்ராஃப்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இங்கே சிஹெச்ங்கிறது ஒரு டயக்ராஃப். ச, இ, சில், டு, என், சில்ட்ரன். அந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டருக்குமான சவுண்ட்ஸையும் சேர்த்து அவங்க ரீட் பண்ணும்போது ஒரு வேர்டை ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், த சில்ட்ரன் பிகேன், பிஇ பிகேன். டூ இஸ் அ சைட் வேர்டு. க்ளீன், குல், இது ஒரு பிளெண்ட். குல், இஏங்கிறது ஒரு வவல் டீம். க்ளீன். த இஸ் அ சைட் வேர்ட். கார், இது நம்ம வந்து பாசி ஆரில் பார்த்துருக்கோம்.
ஆர் கண்ட்ரோல்டு வவல், ஆர் கூட ஒரு வவல் சேர்ந்து வரும்போது அந்த வேர்டை நம்ம எப்படி ரீட் பண்ணணும். ஸோ த சில்ட்ரன் பிகான் டு க்ளீன் த கார். ஃபர்ஸ்ட் தே ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து சைட் வேர்ட்ஸ் தான். அண்ட் நெக்ஸ்ட் வேர்ட் டஸ்டர்டு, டஸ்ட் சாஃப்ட் கிளாத். ஸோ நமக்கு இந்த மாதிரியான சென்டென்ஸை ரீட் பண்ணும்போது அதில் மோஸ்ட்லி நமக்கு இந்த மாதிரியான பிளெண்ட்ஸ் இருக்கும், சைட் வேர்ட்ஸ் இருக்கும், ஆர் கண்ட்ரோல்டு வவல்ஸ் இருக்கும், வவல் டீம்ஸ் இருக்கும் அண்ட் டிஃப்தாங்ஸ் இருக்கும். இங்கே நமக்கு டிஃப்தாங்ஸ் இல்லை அண்ட் சைலண்ட் இ. ஸோ இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து வரும்போது நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ப்ராப்பராக நம்ம இந்த ஃபோனிக்ஸை சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னும் போது அவங்களால சீக்கிரமாக ஒரு சென்டென்ஸ், ஒரு பேராகிராஃப், ஒரு லெசனை ரீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான ஃபோனிக்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ரொம்பவே அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி சொல்லி கொடுத்து உங்கள் குழந்தைங்களுக்கு ரீடிங் எபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.